ஆமா, பேசிட்டு தானே இருந்தாங்க. 2 நாளா பேசலன்ட்டு வர அது எப்படி பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. Night துஷாரா வெறுப்பேத்துக்கா வேணுன்ட்டே கமருதீனை கூப்பிடுவா. கமருதீன் இழிச்சு சிரிச்சுட்டே வருவான். ஆனா 2 பேரும் பேசலன்றாங்க. எனக்கு அது புரியல. எங்க வீக் தாங்க ஆகுது. இது ஆக்சுவலா 3வது வீக்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற ஐ மாதிரியும் அம் ட்ரஸ்டிங்னு வேற சொல்றாங்களே ப்ரோ. இதெல்லாம் என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ண உடனே யாரு நீயும் ஷோ பாக்குறதா இல்ல என்னத்த பாக்குறதுன்னு தெரியல. இப்படி ஏங்க அந்த பார்வதி மண்டகளை ஒரு நிப்பாட்ட மாட்டாங்களாங்க கமருதீன? டெஃபினெட்லி நாட். அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நம்ம சைடு ஆள் சேர்த்துக்கணும், வினோத் கமருதீன்லாம் பிடிச்சு போட்டுக்கணும் அப்படின்னாங்க பாருங்க லாஸ்ட் வீக்ல. கரெக்ட் தானே. கனி அதை தெளிவா பண்ணும்போது பார்வதி பண்றதுல தப்பே இல்லையே. பண்ணட்டும். நீங்க கனி பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, பார்வதி ஏங்க கனிக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணா? யார் சப்போர்ட் பண்ணா கனிக்கு சொல்லுங்க. கனி செய்யறதும் தப்புன்னு சொல்றோம், அப்ப பார்வதி செய்யறதும் தப்புன்னு தானே சொல்லணும். ஆமா, நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா தப்பு, அது சரின்னு சொன்னீங்கன்னா இதுவும் சரி. கனியோட கிரைம் ரேட் தாங்க ஏறிட்டே போகுது. எங்க போய் நிக்க போகுது? எனக்கு இந்த அர்ச்சனா வாங்குனாங்களா அடி, அந்த மாதிரி கனி வாங்க போறாங்கன்னு தோணுது எனக்கு. எந்த அர்ச்சனா? ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அவங்களா? நான் அர்ச்சனானு அதே கேங் தான். எங்களுக்கு அர்ச்சனானா சீசன் 7 அர்ச்சனா தான் ஞாபகம் வரும். அர்ச்சனா பத்தி நான் பேசல, நான் பேசுறது 4th சீசன் அர்ச்சனா, விஜய் அர்ச்சனா. ரெண்டு பேருமே விஜய் அர்ச்சனா தான்மா. சோ அர்ச்சனா அருண் வேற, நார்மல் அர்ச்சனா வேற. நான் சொல்றேன் கேளுங்களேன், அன்பு கேங் அர்ச்சனா சொல்லி பழகுங்க, கரெக்டா இருக்கும். என்ன அர்ச்சனா? அன்பு. ஓ அன்பு கேங். அன்பு நினைக்கிறியா? நம்புறியா? சாரி நியூட்டன் சொல்லுங்க. நியூட்டன் இன்னொன்னு, எனக்கு யாருமே தப்ப ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியல. அது எல்லாரும் ஃபீல் பண்றீங்களா? பிகாஸ் ஆஃப் தி ஹோஸ்ட். இப்ப நிறைய ரோஸ் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. ரியலைஸ் பண்ண உடல. சபரியா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், ஐயா ஒரு क्वेश्चन, பார்வதியா இருக்கட்டும். ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா பிரேக் கொடுங்க. இல்ல நான் முடிச்சிட்டேன். அப்படி இல்ல, இந்த மாதிரி நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் 2வது क्वेश्चनக்கு அப்புறம் கடைசி क्वेश्चन தான் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொண்ணா பிரேக் பண்ணி சொல்லுங்க. இல்ல நான் பொதுவா சொல்றேன், நான் எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரி எல்லாரையும் திட்டினாங்க, பட் யாருமே திருந்தான மாதிரி தெரியல அப்படி சொல்றேன். ஓகே, நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பொதுவா பர்சனல் விஷயங்கள்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, அதே ஆதரை எந்திரிக்க வச்சு நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ரியலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொடுக்கல. ஏன்னா இந்த ஃபைட் ப்ரொலாங் ஆகி போனோம். நம்மளுக்கு வந்து இல்ல ப்ரோ, நான் அந்த இஷ்யூ பத்தி சொல்ல ப்ரோ. நான் அதான் இப்ப கேம் விளையாடுறாங்களா, அந்த முதுகுல குத்துனாங்க, இது கேப்டன் பதவி ஒழுங்கா செய்யல, அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, எல்லாருக்குமே கேக்குறாங்க, பட் யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல. நான் இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். மற்ற விஷயத்துமே அதே மாதிரி தான். ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனா அவர் கொடுக்கல. ஈவன் தோ துஷார் கேப்டன்சியை பத்தியுமே ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் கொடுக்கல. சொல்லுங்க பூர்ணி தென்றல். அவர் கேட்டார் இல்லைங்களா, அங்க யாருமே வந்து செலிபிரிட்டிஸ் கிடையாதுங்க, அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் எல்லாம் கிடையாது, ஓகேங்களா, அதுல எந்த பாதிப்பும் அவங்களுக்கு வராது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுவே ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் இருந்து இப்படி வந்து வீக்கெண்ட்ல வந்து ரோஸ்ட் கொடுத்தாங்கன்னா, ஐயோ நம்மளோட இமேஜ் என்ன ஆகும், மக்கள் நம்மளை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னா, இங்க வந்தது எல்லாமே ஆல்ரெடி இமேஜ் டேமேஜ் ஆனவங்க தான் வந்தாங்க. இந்த டேமேஜ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதனால அவர் திட்டுறது கூட என்ன பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தோலை தட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பயங்கரமான ரோஸ்ட் நடந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அது அப்படிலாம் உரைக்காது. அவர் உரைக்கிற மாதிரி திட்டல, அதான் சொல்லணும். இன்னொன்னு, அவர் சர்காஸ்டிக்கா ஒண்ணு பார்த்து கணிக்கு சொல்றாங்க, அவங்க சிரிக்கிறாங்க, லாப்ஸ் வருதுன்ட்டு. முடியல அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கிளாப்ஸ். என்ன எபிசோட் முடிஞ்ச யாரோ வந்து கேட்டாங்கல்ல, அவங்க இன்னும் திருந்தல, இவ்வளவு பட்டும் அவங்களுக்கு, ஐ மீன் இவ்வளவு திட்டியும் அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷோ வந்து பாக்குறோம், நம்மளுக்கே வந்து ஒண்ணு புரியல, ஓகேங்களா, இது பார்க்க வேண்டாம், நம்மளுக்கே வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி நீங்க நம்ம எவ்வளவுதான் பார்த்தாலுமே வந்து கண்டென்ட்டே கொடுக்காத அவங்களே நம்ம வந்து பாக்குறோம். அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கிறவங்க வந்து எங்கெங்க ஃபீல் பண்ண போறாங்க? இன்னொரு क्वेश्चन இருங்க, அதுக்குதான் ஆன்சர் சொல்ல வரேன்.
இதுக்கு வேற ஒரு ஸ்பேஸ போட்டு ஊசுறாங்கன்னு போட்டு டாபிக் போட்டு பேசுங்கன்னா அப்படிதானே பூர்ணி? கரெக்டா தாங்க இருக்கு ஆக்சுவலி. ஹூ ஸ்ட்ராங்னு பேசணும். நம்ம தான் ராங் அதானே சொல்றீங்க. அதேதாங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கப்புறமா வச்சுக்கிறீங்க. இல்ல இதுக்கப்புறமா இந்த ஷோவை பார்த்துட்டு அதுக்கு ஸ்பேஸ் போட்டு வேற பேசுறீங்களா அப்படின்னு. துஷாருக்கு கோவம்லாம் வருது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின். துஷாருக்கு பார்த்து கோவம்லாம் வருது. அதான் சொல்றேன், எபிசோட் முடிஞ்ச லாஸ்ட்ல இனி நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் உறங்குறாரு. என்ன சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் கமருதீனை பக்கத்துல வச்சுட்டு கமருதீன் மேல கோவப்படுறாரு. இல்ல நீங்க ஒரு பார்வை பார்த்தீங்களா? அது என்ன பார்வை? என்னத்த கேட்கணும் எப்படி கேட்கணும்? அதாவது அவன் அங்க வந்து ஒரு சீன் போடலாம்னு நினைச்சான். பார்வதி பார்த்தா சபா டேய் நீ போ நீங்களே உனக்கு நீயே கமருதீனுக்காகலாம் வரல. அந்த கொஞ்சல்ஸ் எல்லாம் வெளியில எங்கேயாவது போய் வச்சு கொண்டு பார்த்த பார்வைதான் அது. ஓகேவா? இல்லங்க அத பார்த்தோனே சச்சின்ல வடிவேல் கொஞ்சமா தான் இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா அது லிட்டரலி விஜய் சேதுபதி சொன்னது, நீ கேர்ஃபுல்லா விளையாடணும், நீ வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நேற்றும் சொல்லியிருக்காரு, இன்னைக்குமே சொல்லியிருக்காரு. அதை புரிஞ்சுக்காம திரும்பியுமே அதே இடத்துல வந்து நின்னா கண்டிப்பா அந்த பார்வையை பார்க்கதான் செய்வாங்க. நம்ம பார்த்த வீடியோ கிடையாது போலயே, ரொம்ப மேல ஏதோ பேசிருக்காங்க போலயே ஆதிரை. இல்ல அதுதான் மைக்க எடுத்துட்டு பேசின விஷயம் தான். அதான் மைக்க எடுத்துட்டு பேசிருக்காங்களாம். அதையும் சொல்றாங்க. பேசல நமக்கு தெரியாது அது. அந்த விஷயத்தை தான் இப்ப சொல்லியிருக்காங்க. பிராமிஸ் வாங்கிட்டு தலைமையில சத்தியம் பண்ண சொல்லியிருக்காங்க. தலைவர் இல்ல இதுல யாரு மெயின் கல்பிரிட்னா அரோரா தான் மெயின் கல்பிரிட். கேட்டுட்டு அதை இவன்ட்ட வந்து சொல்லணும்னு என்ன இத சொல்லிருக்கவே கூடாது. நம்ம ஆதிரை ஃபர்ஸ்ட் சொல்லிருக்க கூடாது. அரோரா அடுத்துதான். அரோரா அடுத்து கேட்டிருக்க கூடாது. ரெண்டுமே இல்ல அவங்க மைக் போடாம தானே சொன்னாங்க. அது நீ ஏன் மைக் போட்டுட்டு வந்து கத்தி? இல்லங்க இவனுக்கு எப்படிங்க அதெல்லாம் நம்ப முடியும்? இப்போ வந்து அரோரா வந்து இவன்ட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். how can he be sure that was not registered in any mic? என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாமே சொல்லிருப்பாங்களா? சொன்னான்னு மட்டும் சொல்லிருப்பாங்க. எக்ஸாக்ட்டா என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு எப்படி சொல்லிருப்பாங்க? அவனுக்கு டவுட் இருக்க தானே செய்யும். சரி இவன்ட்ட எத்தனை சொல்லியிருப்பான்னு அவனுக்கு டவுட் இருக்கும்ல. இட்ஸ் நாட் லைக் இவங்கெல்லாம் ஒன்றும் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வந்து 10 நாள் கூட ஆகல. சொல்லுங்க மாஸ்டர் பீஸ் சொல்லுங்க. அடுத்து பாலாஜி. எதுங்க அந்த காணா வினோத் சொன்னாரு ஸ்விமிங் பூலுக்கு போறாங்க, 6 பேர் விழுந்து செத்துருப்பாங்க. நான் அந்த கிணறா? அதுக்கு நடுவுல பாலாஜி உங்களுக்கு முன்னாடி அவரு நியூட்டன் அட்ரஸ் பண்ணிருக்காரு. நியூட்டன் சொல்லுங்க அதுக்கப்புறம். இல்ல பாலாஜி அவர் பேசுறாரு. சரி ஓகே பாலாஜி சொல்லுங்க. நான் இப்ப அதான் ஆதிரை இது போட்டிருந்தேன். ஆதிரை வந்து டே 1ல இருந்து இந்த கேம் ஆடுறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நாமினேஷன்லயே வந்து வெளியில நடக்கிற விஷயத்த வச்சுதான் வந்து அவங்க கலையையும் திவாகரையும் நாமினேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ டே 1ல இருந்தே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமை நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் லூஸ் பண்ணப்போ கூட வந்து பழைய சீசன்லாம் ரொம்ப ரெஃபரன்ஸ் எடுத்து அதை வச்சு நம்ம கேட்கணும் அப்படின்லாம் பேசுவாங்க. நீங்க இந்த உள்ள என்ன நடக்குதோ அதை வச்சு விளையாடணும். அதுதான் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நான் ட்விட்டர்ல பார்த்தப்போ முதல்ல நேத்தி போட்டிருந்தப்போ வந்து கமருதீனை தான் வந்து திட்டினாரு அப்படின்னு. பட் ஆனா இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. இது வந்து ஆதிரிக்கான வார்னிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. வெளியில நடக்கிற விஷயத்த பேசாதீங்க அப்படின்னு சொன்னது. சோ இது டே 1ல இருந்து இந்த பொண்ணு இத பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட் நாட் a direct message to ஆதிரை இல்ல, பொதுவா சொல்லிட்டு நான் அதுதான் போட்டேன். அது அவர் இன்னும் கொஞ்சம் டைரக்டா சொல்லியிருக்கணும் இந்த மெசேஜ். ஆதிரை வந்து டே 1ல இருந்தே இத விளையாடிட்டு இருக்காங்கல்ல. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவர் சொல்லியிருக்கணும். அது ஏன் சொல்லலைன்றதுதான் எனக்கு தெரியல. அதுதான் இங்க வந்து
இப்போ இன்னுமே இவங்க வந்து பெருசா இது வந்து போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா? இது ஒரு கண்டென்ட், இந்த ஒரு மேட்டர் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்களா சேனல்ன்றது தெரியல. தெரியல. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் சீசன் நடந்தது, அதுல இப்படி நடந்தது, அதுக்கு முந்தின சீசன்ல நடந்தது, இதெல்லாம் இல்ல இந்த கண்டென்ட் வந்து கார்டன் ஏரியால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் பார்த்து நினைக்கிறேன் லைவ்ல. பட் ரொம்ப லேட் நைட், நானே தூங்குற டைம். இல்லங்க சி அவங்க வந்து அன்னைக்கு நைட் ரொம்ப லேட்டா தான் ப்ரோ பேசுறாங்க. மைக்க நகர்த்தி வச்சுட்டோ இல்ல மைக்கை எடுத்து வச்சுட்டோ நிறைய பேசுறாங்க. அது இல்லாம ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போகும்போதும் மைக்கை வெளில வச்சுட்டு உள்ள போய் தான் பேசிட்டு வர்றாங்க. அப்படின்ற போது நமக்கு எந்த இடத்துல எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. நினைக்கிறோம், நம்ம காட்டவே மாட்டாங்க அதெல்லாம். இல்ல நானா இந்த கண்டென்ட் வந்து நான் கார்டன் ஏரியால பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அந்த கார்டன் ஏரியால இருந்தது வந்து இந்த மேட்டர் வரல. 2.5 வருஷமா தெரியும். ஆனா இவங்க எல்லா பொண்ணுங்கிட்டையும் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டியா கேக்குறான் அப்படின்ற மேட்டர் வரல. சோபால வச்சு உட்கார்ந்து இருந்தது, வீட்டுக்குள்ள சோபால. நான் சொல்றது கார்டன் ஏரியால ஒரு 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன். 3 நாள் முன்னாடி மிட் நைட்ல நடந்தது. ஒரு நிமிஷம் பாலாஜி சொல்லுங்க. இல்ல அதுதான். ஸோ இதுல இவங்க சீசன் 7ல இருந்து இந்த மைக் எடுத்துட்டு பேசுறது அந்த இது அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஓகே, இது உள்ள இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் இது ஒரு வியாதி மாதிரி போயிடுச்சு. அது இந்த வாட்டியும் அதை வச்சு ஒரு செஷன் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதை கிளீனா தெரியுது வந்து இன்னும் இந்த வீக்கெண்ட் எபிசோட கூட நிறைய பேர் வந்து சீரியஸா எடுத்துக்கல அங்க உள்ள. எப்படி ஸ்பேர் பண்ணி விட்டாருன்றது தான் எனக்கு ஒன்றும் புரியல. எஃப்ஜே அதுக்கு இந்த பக்கம் அது ஏதோ பேட்ஜோ ரொம்ப வாங்கிட்டு அரோரா அந்த பக்கம் போறாங்க. இவரு அங்க வந்து கைய இது காமிச்சிட்டு வராரு, வான்ட்டு கூப்பிடுறாரு. என்ன புரியல எனக்கு. அரோரா இங்க ஃபர்ஸ்ட் இல்ல எனக்கு என்னன்னா சார், இப்போ திவாகர் வந்து சம்பந்தமே இல்லாம பேசுறாருன்னு சொல்லி அவரை சொல்றாரு. அப்புறம் வந்து பல இடத்துல வந்து கமருதீன சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் சொல்றாரு. ஏன் எஃப்ஜே வந்து போன வாரமும் அது ஒரு பெரிய இதுவா இல்ல, இந்த வாரமும் வந்து எஃப்ஜேவை எதுவுமே குவெஸ்டின் பண்ணல. ரெண்டாவது அந்த கிளாஸ் அடிச்ச விஷயம் வரைக்கும் அங்க கண்டஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி கிளாஸ போட்டு அடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது சொல்லியுமே கேட்கலையே. அவர் வந்து ஒரு குரூப் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னொரு குரூப் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. அது யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. இப்ப அது எஃப்ஜே போய் அரோராவை கன்சோல் பண்ணா பாத்தீங்களா அந்த சீனை? கன்சோல் பண்ணிட்டு அரோராக்கு கேம் எடுத்து சொல்லுவான், இந்த மாதிரி உன் நேம் வந்து நீ மாத்த வேணாமான்னு கேட்பான். அதுக்கு அரோரா சொன்ன ஆன்சர் அதெல்லாம் மேட்டர் இல்லன்றாங்க, சிம்பிளா முடிச்சாங்க. இல்ல எனக்கு அந்த நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அதனால எனக்கு பிடிச்சதான் பண்ணுன்ற மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை பத்தி ஏதாவது சொல்லலாம்? அது தெரிஞ்ச விஷயம் தானுங்க. முதவே வந்து அவங்க நேம் மாத்ததெல்லாம் அவங்க சொல்லலையே. நேம் மாத்தம் சொன்னது வந்து ரியா மட்டும்தான். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாம சொல்லிட்டு இருக்கு. அரோராலாம் கரெக்டா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த நிறைய அவங்க அரோரா வந்து நிறைய விஷயம் வந்து 1 மணிக்கு மேல தான் கண்டென்ட் பண்றாங்க. இப்ப இந்த ஆதிரி கூட பேசுறது அது எல்லாமே அந்த லேட் நைட் டாக்ஸ் தான். அதே மாதிரி துஷார் கூட சுத்துறது மோஸ்ட்லி அவங்க லேட் நைட்ல பண்றதுனால நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏங்க அதுக்குன்னு மனசாட்சியோட இருக்கணும். நைட்டு 3 மணிக்கு உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? இல்ல ரசிகன், நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்ப இவங்க 3 பேர் கூப்பிட்டாங்கல்ல அரோராவை வந்து பேசுங்கன்னு, பார்வதி கமருதீன் உட்காந்துட்டு இருக்கும் போது, அப்புறம் இவர் தானா நம்ம கேப்டன் இருக்காருல்ல தலை, எக்ஸ் கேப்டன், அவரா பின்னாடி வந்து நிக்கிறாரு. நின்னுட்டு பார்வதி மேல டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. எனக்கு புரியல என்னடா, அப்படியே மூஞ்சில ஒரு பயங்கரமா ரியாக்ஷன் எல்லாம் காமிக்கிறாரு, வாயெல்லாம் அப்படி பொப்போ பண்ணிட்டு. கோவம் வருது. எனக்கு புரியல எதுக்கு இவர் கோவப்படுறாரு. அவரோட கோவத்தை, அவரோட போல்ட்னஸ், அவரோட அந்த விஷயத்துல பார்வதிக்கு மட்டும் தான் காமிக்கிறாரு, வேற யார்ட்டையும் காமிக்க மாட்டாரு. நான் உங்க போஸ்ட் கூட பார்த்தேன். நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க, என்னையே கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இந்த டாபிக்ல வந்து நீங்க வந்து எடுத்தே ஆகணும் சரியா? லிட்டரலி வெளியில இருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் ட்ரை பண்றோம். நிறைய பேர் வந்து அதை பிரிங் பண்ணக்கூடாதுன்னு தான் பேசுறதே.
இவங்க அழகா வெளில இருந்து நாமினேஷன் இது வச்சுக்கோ, இது ஒரு வெளில இருந்து டாபிக், சரி வா இப்போ கம்புடுதன் இவனை அசிங்கப்படுத்தணுமா, வெளில இருந்து ஒன்று எடுத்து போடு. இதுக்கு எங்க ப்ரூஃப் இருக்கு? இவ சொல்றது மட்டும் தான் நம்பியே ஆகணும். ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள நடந்து வச்சுக்கோங்களேன், வி கேன் கோ ரெஃபர் டு கேமரா ஃபுட்டேஜ், வீடியோஸ் எடுக்கலாம். வெளில இருந்து வரும்போது நீங்க ஹவு டு யூ ட்ரஸ்ட் திஸ் பர்சன்? எனக்கு அதுவே பெரிய கொஸ்டின். கண்டென்ட்டுக்காக பண்றோம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பாதி பேர். ஹவு டு யூ ட்ரஸ்ட் வாட் ஷீ இஸ் சேயிங்? இப்போ வந்து மேபி ஹி ஹேஸ் சம்திங் ஆன் ஹர், அதை வந்து டைல்யூட் பண்றதுக்காக இவன் முன்னாடி ஒன்று சொல்லி வைக்கிறேன் மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. பிகாஸ் அவனும் சொல்றான், நான் சொல்றது இல்லை, எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்ற போது ஜஸ்ட் காஸ் ஷீ நோஸ் ஹி ஹேஸ் சம்திங் ஆன் ஹர், இவன் ஏன் முன்னாடி அதை சொல்லி டைல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கொஸ்டின் வருது இப்போ. பிகாஸ் ஷீ இஸ் பிரிங்கிங் திங்ஸ். இவன் ஆரம்பிக்கவே இல்லை, அவன் தான் ஆரம்பிச்சிருக்கா. இப்போ ஷி ஹஸ் ஓப்பன் த டோர். இனிமேல் எதுனா உள்ள வரலாம். அவன் கேட்டானா இப்போ என்ன சொல்லுவீங்க? ஆதிரே சொன்னா நான் திருப்பி சொன்னேன்னு சொல்லி முடிச்சு போயிட்டே இருப்பான் அவன். மிஸ்டேக் அதை கால் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆதிரே பண்ணது ரொம்ப தப்பு. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், கமருதீனுக்கும் சப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க. சாமுல் ப்ரோ கீழே இமாத் ப்ரோ இருக்காரு. ஸோ நான் டே ஒன்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆதிரை வந்து ரொம்ப பேடான பிஹேவியர்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு எடுத்தவொடனே தோழராதி மட்டும் முதல்ல வந்தவொடனே ஒரே நாள் 2 நாள்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா ஆதிரைக்கு பயங்கரமான ஒரு பிஆர் டீம் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பின்னாடி. ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா அவரே பிஆர் டீம் ஒர்க் பண்ணிச்சு, போட்டு பழப்பழம் பிறந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அவங்க கிளீனா தெரிஞ்சு பிஆர் டீம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க, எங்க போச்சுன்னு தெரியல. மொதல் ஒரு 3 நாள் இருந்துச்சு பிஆர் டீம், அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. எல்லாரும் வருவாங்க, பொறுமையா வருவாங்க. எபிசோட்ல அதை ஏன் சொல்லாம விட்டாரு? அப்படி ஓப்பன் எண்டடா விட்டாரு விஜய் சேதுபதி. அடிச்சிருக்கணும் ஆக்சுவலி, டார்கெட் பண்ணி. என்ன ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக் ப்ரோ இமாக் சாருக்கு கொடுக்கலையா? கொடுத்துட்டாரு. இல்ல இல்ல, என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு ஆதிரை தானே போட்டு அடிச்சாரு. அதுக்காக நிறைய பிளாக் கிளாஸ் வந்துச்சு அவருக்கு. அதனால இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இல்லங்க, சி வென் யூ அப்படிலாம் அதெல்லாம் இல்ல. மேட்டர் வந்து சி இது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை இப்போவே அட்ரஸ் பண்ணிட்டா இது வெடிக்காது, ரொம்ப டைல்யூட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளர விட்டு தான் அடிப்பான்னு தோணுது எனக்கு. லைக் திஸ் இஸ் பேசிக் ஸ்டேஜ் தானே, இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டோடனே அடுத்த வாரம் மொத்தம் வச்சு அடிச்சுக்கலாம்னு கூட நினைக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி சீசன்லாம் பார்த்தா அப்படிதான், சின்ன விஷயத்த சின்னதாவே இருக்கும்போது அடிச்சோன்னா கண்டென்ட்டே இல்லையே. ஒரு நிமிஷம் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே, ஸ்லாட் இல்ல. ஆக்சுவலி நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். என்னன்னா இப்போ ஆதிரி வந்து இப்ப தப்பு பண்ணாங்க, ஓகேங்களா. ஆனா இப்போ ஒரு சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டு வருவாங்க, அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக. அரோரா கிட்ட கூட ஐ மீன் ஃப்ரெண்டு அரோரா வந்து ஆதிரியோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள வந்து ஒரு கெட்ட பையன்ட்டு இருந்து காப்பாத்துறதுக்காக இவங்க வந்து உண்மையை சொல்லியிருந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் ஒரு சில பேர் கேட்கலாம். அதுக்கும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். அது வந்து நீங்க தனியா இருக்கும்போது ஓகே, அவுட் சைடு ஆஃப் த கேமரா இருக்கும்போது கேமராக்குள்ள சொல்லும் போது அந்த பையன் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் வந்து போய் ஆராய மாட்டாங்க யாருமே. நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து சில பேரோட மனசுல அப்படியே பதிஞ்சிரும். உண்மையிலேயே நல்லவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆதிரி கண்ணுக்கு கெட்டவனா தெரிஞ்ச கமருதீன் வந்து உண்மையே நல்லவனா கூட இருக்கலாம், ஓகேங்களா. சோ அந்த ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்றேன். சில பேர் கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கொண்டு வருவாங்க, ஃப்ரெண்டுக்காக பேசினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காகவும் இந்த ஆன்சர் நான் ஃபர்ஸ்டே கொடுத்துடுறேன். நான் இதுக்கும் அதே கொஸ்டின் நான் ஆட் பண்றேன் கேளுங்களேன். இவங்களோட வியூ வந்து இப்போ ஆதிரை சொல்றாங்க, எனக்கு 2 வருஷமா தெரியும் அவ்வளவு தெரியும் அப்படின்றாங்க. அந்த சைடு வியூ மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இவங்க 2 சைடு வியூ கேட்டுட்டு ஒரு சைடு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஷுட் ஆல்வேஸ் பி டேக்கிங் ஒன் சைடு. புரியல. வெளியில இருக்க இஷ்யூவே அவங்க சொல்லும் போது அவங்க வந்து ஒன் சைடு ஆஃப் த இஷ்யூஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த லவ்வர் தெரியும் அப்படின்னா she will talk to that person. அந்த பொண்ணு சொல்றது தான் இவங்களோட இன்புட்டா இருந்திருக்கும். she is not going to care to even ask both the sides of the story. அப்படின்ற போது நீங்க எப்படி இவங்க சொல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்க ஒரு இதா எடுத்துக்க முடியும்? இட் இஸ் ஹெர் ஒப்பீனியன் மறுபடியும். அண்ட் இதுக்கு நமக்கு ப்ரூஃப் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேமரா இருக்கு. நான் திருப்பி சொன்னது தான், வீட்டுக்குள்ள நடந்த இஷ்யூஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம், ரெஃபர் பண்ணலாம், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கேட்கலாம். வெளியில் நடந்த விஷயம் இங்க உள்ள கொண்டு வரும்போது who are you to judge first? கரெக்ட். எதுவுமே தெரியாது நமக்கு. தென்றல் சொல்லுங்க இதுல என்ன அப்படின்னா, ஆதிரை இதுல ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. கமருதீன் அவங்க அம்மா இறந்தப்ப இவங்க வந்து அந்த துக்கம் கேட்கறதுக்கு போனப்ப கூட அவன் என்கிட்ட வந்து அப்பயும் சண்டை போடுற மாதிரி தான் பேசினான்,
நான் அந்த இடத்துல போய் ஒரு இதுக்காக தான் போனேன். அது முன்னாடி எங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. இருந்தாலும் சரி அதுக்கு போகணுமேங்கதான் போனப்ப கூட அவன் என்கிட்ட பிரச்சனை தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அதையும் பதிவு பண்றாங்க. திருப்பியும் எதை பேசாதீங்க, எதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களோ, இது இது சொல்லணும்னு அவசியமே கிடையாது அந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா இதுவும் திருப்பி அவுட் சைட் மேட்டர் தான். இது எதுக்கு இங்க கொண்டு வராங்க? திருப்பி திருப்பி வந்து இவங்க தப்பு பண்ணிட்டே தான் இருக்காங்க ஆதிரை. அதனால அவர் என்ன பண்ணிருக்கணும், டைரக்டா சொல்லியிருக்கணும். ஆதிரை, கமருதீன் 2 பேரும் எந்திரிங்க. நீங்க வந்து அவுட் சைட் மேட்டரை இங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருந்தாருன்னா அது தடுத்திருக்கலாம். இன்னும் நிறைய ஒஸ்டா போகுது ரசிகன் அவரு மென்ஷன் பண்ணாதனால. எனக்கு இப்போ கமருதீன் வந்து சொன்னாரு, எனக்கு இருக்கிறது ஒரு அம்மா ஒரு அப்பா, எனக்கு வேற யாரு இருக்கா எனக்கு புரியல. அவங்க அம்மா இல்ல இறந்துட்டாங்கன்னா இல்ல அவர் என்ன கான்செப்ட்ல சொன்னாரா அது? இறந்துட்டாங்கன்னு தான் சொன்னாரு. என்னோட அம்மா அப்பா இறந்து அம்மா இல்ல இல்லைன்னு ப்ரோ, தான் சொன்னாரு. யாருமே யாருமே இல்லைன்னு சொன்னாரு. இல்லைன்னு தான் சொன்னாரு. எனக்கு அம்மாவும் இல்ல, ஓகே. அப்பாவும் ம். இல்லைன்னு சொன்னாரு. இருந்த ஒரே அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. வணக்கம் இமாத் ப்ரோ, வெல்கம். என்னங்க மைதா மாவு என்ன பண்ணாரு இன்னைக்கு? மைதா மாவர கசி ஐயா வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க இருக்கும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி விட்டுட்டு போனீங்களோ அப்படியே தான் ப்ரோ இருக்கும். ஏன் சொல்லுங்க ப்ரோ மைதா நீங்க மாவு என்னவோ என்ன நிறைய பண்ணுவாரு? இப்படி இல்ல நடக்கும் ஒண்ணும் இல்ல. அப்படி நடக்கும் நீங்க. பார்வதி தென்றல் வந்து தென்றல் ஒரே ஒரு துஷாரை நிமிஷம், வெளுத்து வாங்குறத ஒரு நான் வெயிட் நிமிஷம் பண்ணேன். அவசரம். ஹலோ நான் என்ன ஒரே சொன்னேன்? ஒரு செகண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ். இமாத் ப்ரோ கேட்ட கொஸ்டின் கரெக்ட். எப்படி இருக்கீங்க? ஏன்னா 1 ஹவருக்கு முன்னாடி நம்மள நல்லா விட்டுட்டு போனாரு. 1 ஹவருக்கு அப்புறம் எபிசோட் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. ஆ கேட்ட கொஸ்டின் ஆ ஏன் அந்த எபிசோட்லயே ஒண்ணும் ஆகல, ஆஃப்டர் நம்மளுக்கு எபிசோட் என்னங்க ஆக போகுது? அததான் நானும் சொல்றேன். ஆஃப்டர் எபிசோட் மைண்ட் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா? எப்படி இருக்கு? இல்ல ஒருத்தர் அதுக்கேதான் ஒரு நானு ட்வீட் போட்டாரு ப்ரோ, சரிங்களா? ஸ்வாப்னு அதுலதான் ஓடிட்டு இருக்கு மைண்ட் ஃபுல்லா. அது கடைசியா வரும். யார் போட்டாரு? இப்போ நான் போட்டேனதா? ஆமா ப்ரோ, எப்படியும் நீங்க எப்படியும் போட்டதா. எப்படியும் யாரு ஸ்வாப் எப்படியும் யாரு ஸ்வாப்னு இந்த ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள என்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவீங்க. அப்புறம் என்ன? எங்க போன தடவை சொல்லலையே யார் நாமினேஷன் ஆனாங்கன்னு. நான் அப்ப சொல்லிட்டு தானே போனேன். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாம் சண்டே எபிசோட்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, அது கடைசியா வரும். முதல்ல இப்போ இன்னைக்கு நடந்த இஷ்யூ, இன்னைக்கு பேசப்பட்ட காரியங்கள் விஷயங்கள் பத்தி பேசுவோம். இஷ்யூவை விடுங்க. இங்க வந்து ஒருத்தரை வந்து அட்ரஸே பண்ண மாட்டாங்களே, அது யாருன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? தலகான்னா கூட அவன் பேரை நான் வீக்கெண்ட்ல சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அது யாரு? எஃப்ஜே 2 3 வாட்டி சொன்னாரு, பேர் சொன்னாரு. ஒண்ணுமே அட்ரஸ் பண்ண மாட்டாருங்க. என்ன எப்படி சொன்னாருன்னா, எஃப்ஜே பக்கத்திலே படுத்து தூங்குறான், அவன் கண்ணு எல்லாம் செவந்து வேற போயிருக்கு, நீங்க அப்ப பக்கத்துலதான் நிக்கிறீங்க, ஒரு பத்திரமா பாத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து அந்த இன்னொன்னு வந்து சால்ட் மேட்டர்ல கூட கனியே கேக்குறாங்க, சபரியே கேக்குறாங்க, எஃப்ஜே ஏன் இல்ல சாம், அவருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த எஸ்ஜேக்கு ஏன் பயஸ்டா இருக்கிறான்னு தெரியல. சரி இல்லையா? எம்ஆர் ப்ரோ the answer சொல்லுங்க ஐயா. மற்றும் எஃப்ஜேக்கு வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா எஃப்ஜே ஏன் செல்ல புள்ளையா ட்ரீட் பண்றாங்க? எஃப்ஜேக்கு தெரியல, ஏதாவது பண்ணா பரவாயில்ல. பட் அதை விட முக்கியமான விஷயங்கள்லாம் இங்க நடக்கிறதுனால எஃப்ஜே அப்படியே அந்த அப்படியே ஒளிஞ்சு நின்று சார் நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல விளையாடிட்டு இருக்காரு அவரு. மாட்டுவார் எல்லாம் மாட்டுவாங்க, அப்படிதான் தோணுது. ரசிகன் மேல பின் பண்ணிக்கிற ட்வீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது அஷ்ரப் பாய் தான் போட்டுட்டு இருக்காரு, அழகா இருக்காரு, டிஃபரெண்டா ட்ரை பண்றாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்களா? இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சண்டை ஒண்ணு நடந்துச்சு இல்ல, கமருதீன் ஆதிரை, அதுல இந்த ஸ்பேஸ்ல என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? யார் மேல தப்பு? கொஞ்ச நாள் கமருதீனை தான் போட்டு அடிச்சோம் ஃபர்ஸ்ட் இல்ல, எபிசோடுக்கு முன்னாடி கமருதீனை போட்டு அடிச்சோம், இப்ப எபிசோடுக்கு அப்புறம் ஆதிரையை போட்டு அடிக்கிறோம். சரி, ஓகே, ரைட். நானும் அதே மாதிரிதான். நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், எங்க அவனோட ஆங்கர் வந்து வேலிடா அப்படின்னு கேட்டிருந்தேன். 1185 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே. 58% வந்து வேலிடுன்னு போட்டிருக்காங்க, 42% நாட் வேலிடுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த 42% மைண்ட் செட் என்னவா இருக்கும் தெரியுமா? அதிகமா அந்த 42ல
ஒரு 50% மைண்ட் செட் என்ன வருது அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேனே, அவனோட ஆங்கர் வந்து இட்ஸ் வேலிட். பட் பிஹேவியர் அண்ட் அந்த அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது வந்து தப்பு. அப்படி நான் பாக்குறேன். ஆங்கர் வேலிட் தான். பட் ஆனா அத சரியான கோர்வையில, அத நீ சரியான விஷயத்துல நீ சரியான பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீ வந்து அதை டிஃபெண்ட் பண்ணா இன்னும் வந்து மேல போலாம். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பை அவன் ஸ்பாயில் பண்றானோ அப்படிங்கிற இல்ல ஒரு ப்ரோ, எண்ணம் எனக்கு. இந்த ஃபைட்டே என்னதுமா பண்ணிருக்கணும், நீ பண்ணது தப்பா அதிரே, இந்த மாதிரி நீ பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டி இருந்தான்னா சூப்பர் ஸ்கோர். அதுக்கு அடுத்து எனக்கு உன்னை பத்தி என்னெல்லாம் தெரியும் தெரியுமா, நான் இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, அங்கதான் உனக்கு நெகட்டிவ். அதுதான் நானும் சொல்ல வரேன். எனக்கு என்னன்னா அவன் வந்து ஐயோ நான் சொல்ல வந்து மறந்துட்டப்பா. The entire perspective on Kamarudin between போட்டிருக்காரு அஸ்ரப் பாய். Entire perspective on Kamarudin between evening and night space has changed அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. ஆமா, நம்ம ஸ்பேஸ் தான் கேக்குறது போல. காலைல ஈவினிங் போட்டு அடி அடிச்சுட்டு இப்ப என்னடா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க பாலாஜி. ஆண்ட்ரிஸ் மூவிங் இல்ல, நான் கமருதீனோட செட்பேக் எதுன்னு பாக்கணும்னா அவருக்கு கரெக்டா பேச தெரியல. என்ன பாயிண்டை எந்த கோர்வையில எடுத்து வைக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அவரோட சைட்ல நிறைய பாயிண்ட்ஸ் வேலிடா இருக்கு. ஆனா அந்த வே ஹி புட்ஸ் த திங்ஸ்ல அங்கதான் அவருக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வருது. இன்னைக்கு நடந்த விஷயத்த இப்போ ஏன்னா நான் சொன்னல, விஜய் சேதுபதி அவர் பேசுனது எனக்கு என்னமோ ஆதிரைக்கு கொடுத்த வார்னிங் மாதிரி தான் தெரிஞ்சது. அவர் அவுட் ரைட்டா பேசுறதுனாலும் அந்த இடத்துல வந்து கமருதீன் உள்ள வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அவங்க பேசுறதுனால தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா அப்படின்ற பாயிண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அதை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டாரு? இல்ல அங்க நடந்தது நமக்கு தெரியலையா நன்றது தெரியல. ப்ரோ நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஆக்சுவலா எப்படின்னா கமருதீன் வந்து அசீம் மாதிரியே தான் ட்ரை பண்றாரு. ஆனா அசீம் மாதிரி பண்ணலாம், ஆனா அசீம் மாதிரி பேசுற டேலண்ட் இவர்கிட்ட இல்ல. அசீம் வந்து நெகட்டிவ் ஷேட்ல பண்ணாலும் பேச்சு டேலண்ட் பயங்கரமா இருக்கும் அசீம் கிட்ட. ஆக்சுவலா அவர் பண்ணது எல்லாமே நெகட்டிவ் தான், ஆனா அந்த பேசுவார் ஐயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரை கம்பேர் பண்றதே என்னால ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா? அது வேற இது வேற. இல்ல சார் நான் அப்படி சொல்ல வரல. அவங்க ரெண்டு பேருமே டிஃபரெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அசீம் வேற. நீங்க கம்பாரிசன் நீங்க கம்பாரிசன் பேசினாலே அது என்னவா எடுத்துப்பாங்க அப்படின்னா, அது எப்படி ப்ரொபகண்டாவா போகும் அப்படின்னா, அதுதான் உண்மையோ ஒருவேளை அப்படிதான் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி அது ப்ரொபகண்டா போகும். யாருமே யாரு மாதிரியும் கிடையாது. ரசிகன் மாதிரி இமாது இருக்க முடியாது, இமாது மாதிரி ரசிகன் இருக்க முடியாது. உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது, என்ன மாதிரி நீங்க இருக்க முடியாது. அதுதான் இந்த வீடு. இந்த வீட்டுல நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அதான் ட்ரை பண்ண பாக்குறாரு, ஆனா அது அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா அசீமோட வந்து டேலண்ட் வந்து வேற, அது டோட்டலாவே டிஃப்ரெண்ட். அததான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அசீம் வந்து எப்படின்னா முத்துக்குமரன் இல்ல தருண் ஒரே நிமிஷம். அவ கம்பேரே பண்ணி பேசுவானா? நம்ம அசீமுக்கு போயிட்டோம். இன்னைக்கு இந்த ஷோ பத்தி பேசுவோம், அது விட்டுருங்க. சீசன்ஸ் இல்ல ஆக்சுவலா கமருதீனுக்கு வந்து பேச தெரியலங்க, அவ்வளவுதாங்க. அவருக்கு அவ்வளவுதான் சிம்பிளா அப்படி அப்படி வாங்க. கமருதீனுக்கு பேச தெரியல, அவ்வளவுதான். நாம வந்து ப்ரீவியஸ் எல்லாம் போக வேணாம். அதையே நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன் ரெஃபரன்ஸ். அவங்கள மாதிரி அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. பேச தெரியல சுத்தமா. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அது எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியல. அந்த பிரசன்டேஷன் தான் மெயின். ஆக்சுவலா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, பிரசன்டேஷன் நம்ம எப்படின்றத வந்து பிரசன்ட் பண்ணணும் ஆடியன்ஸ் கிட்ட. அதே மாதிரி விஜய் சேதுபதி சொல்லும் போது அந்த பிரசன்டேஷனே பண்ண தெரியல அவருக்கு முதல்ல. அந்த விஷயத்துல அக்ரீட் தான், அவ்வளவுதான். ஆக்சுவலா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் யார் பிரசன்டேஷன் கரெக்டா பண்றாங்களோ மக்கள் கிட்டயும் சரி, அன்னைக்கு அந்த ஆக்சுவலா சாட்டர்டே சண்டே பேசும்போதும் சரி, அவங்கதான் வந்து டைட்டிலே அடிப்பாங்க. பிரசன்டேஷன் எப்படி பண்றாங்க அதை வச்சுதான் இருக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்பதான் பேசணும். மாஸ்டர் பீஸ் அதுவும் கிடையாது. மாஸ்டர் பீஸ் அந்த கம்பாரிசனும் கிடையாது. trying to be ராணவா நோ. ஆனா விஜய் சேதுபதி அந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு கமருதீனை, ராணுவ ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்றாரு. இல்ல லாஸ்ட் சீசனும் ராணுவுக்கு பிரசன்ட் பண்ணது ஃப்ளாப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி தான் இவரு பிரசன்ட் பண்றதும் அவ்வளவு கிளியர் இல்லை. அதுதான் நடக்குது. சரி பாப்போம். சொல்லுங்க பூர்ணி, எதை சொல்ல வந்தாங்க?
பூர்ணி, அப்புறம் புவனேஷ். இல்ல ராணுவ பேர் எடுத்தோடனே வந்த வேமா அது நான் வீட்லயே போட்டு பார்த்து விட்டோம் விட்டாச்சு. அதனால சரி, புவனேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாரு, சொல்லுங்க புவனேஷ். இல்ல அவரு கமலுதீன் பண்றது எல்லாமே ரொம்ப டூ மச்சா தான் இருக்கு. அவர் எதுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாம பேசுறாரு? இவரு பிக் பாஸ் பாத்திருக்காரா இல்லையானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது எல்லாரும் சூடாகும் ப்ரோ, அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தான் சூடாகும். இவர் எல்லாத்துக்குமே சூடாகிறாரு. அந்த சூடாகிறத வாயில வந்து ரொம்ப தப்பு தப்பா பேசுறாரு. சுபிக்ஷா சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர். நீ எங்க இருந்து வந்த, நீ எப்படி இருக்கிற, அந்த விஷயத்துக்கு போட்டு அடிக்க வேண்டியதுக்கு நியாயமான விஷயம் அது. அந்த விஷயத்த போட்டு அடி அடின்னு அடிக்கலாம். அது வந்து ரொம்ப தப்பு. அதை யாருமே சொல்லலைங்கும் போதுதான் நம்ம பாக்குறவங்களையும் தப்பா இருக்குதான்னு நமக்கு தோணுது. அவரு அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப தப்பு. அது விஜய் சேதுபதியை மென்ஷன் பண்ணி கேட்கலையே. நீ எங்க இருந்து வந்த, நீ உன்னை யாருன்னு காட்டுதுன்னு சொன்னா அவர் அப்ப என்ன சொல்ல வராரு? அப்ப கமருதீன் பேசுறது அது ரொம்ப தப்பு. அது அவர் விஜய் சேதுபதி சுட்டி கேட்பாரு நானும் பார்த்தேன். ஆனா இன்னைக்கும் கேட்கல, நேத்தும் கேட்கல. சரி, நேத்து கேட்கலன்னா இன்னைக்காவது கேட்பாருன்னு பார்த்தேன், இன்னைக்கும் கேட்கல அவரு. அப்போ அவர் என்ன டாக் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல. இல்ல அவர் காதுல மைக் ஒண்ணு மாடி இருப்பாரு, அந்த மைக்ல யாரும் சொல்லியான்னு சொல்லிதான் நானும் பாக்குறேன். அவரு ஷோ பாக்குறாரான்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்கும் எடுத்து ஓப்பனா இது பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது இப்ப இந்த டாபிக் இது பேசினா இந்த ஒருவேளை இப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல. இப்போதைக்கு அதை அட்ரஸ் பண்ணி பேசினா அது இன்னுமே வந்து பெருசா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம வந்து அப்படியே சப்ரஸ் பண்ண நினைக்கலாம் அப்படின்ற கூட வச்சுக்கலாம்ல. ப்ரோ இல்ல ப்ரோ, அவர் சொன்ன வார்த்தை வந்து இல்ல அவர் சொன்ன கமருதீன் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நீ யாருன்னு காட்டுது, நீ எங்கிருந்து வந்தேன்னு காட்டுதுன்னு சொன்னா அது எப்படி அது கமல் சாரா இருந்தா இதை அட்ரஸ் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இவர் ஏன் இதை ஏன் அவர் கேட்கல? அவரு ப்ரோ கமல் சாருமே ஷோ எல்லாம் பார்க்க மாட்டாரு, யாருமே ஷோ பார்க்க மாட்டாங்க. ஹோஸ்ட் பண்றவங்க எல்லாம் மைக்கில சொல்றதா அவங்களும் கேட்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த ஏன் அவங்களும் சொல்லன்னு எனக்கும் தெரியல. அது ஏன் அந்த புள்ளையும் பேச வைக்கலன்னு நானும் கேக்குறேன். அந்த புள்ளைய பேச வச்சிருக்கலாம், அதுவும் பேச வைக்கல. ஆக்சுவலா அந்த நடக்காத மாதிரியே அவங்க பூசி முழுகிட்டாங்க எல்லாருமே. இல்ல நம்ம சுபிக்ஷாவுமே இந்த மாதிரி பேசினத ஒரு டாபிக் எடுத்து விட்டுருக்கலாம். ஆனா தெரியல எப்படின்னு. பாலாஜி அண்ட்ரைஸ் பண்ணி இல்ல நான் புவனேஷ் அவர்கிட்ட கேக்குறேன். நான் கமருதீனை சப்போர்ட் பண்றது அவரு வந்து கரெக்டா பேசுறாரு அப்படின்லாம் சொல்லல. பட் இந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் அதுதான். புவனேஷ் நீங்க லேட்டா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் நாமினேட் பண்ணும்போது ஆதிரை வந்து திவாகரையும் கலையும் வந்து வெளில நடக்கிற விஷயத்த வச்சுதான் நாமினேட் பண்ணாங்க. பிக் பாஸ் எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி நாமினேட் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி கேப்டன்சி டாஸ்க் லூஸ் பண்ண போதும் வெளில இருக்கிற ரெஃபரன்ஸை எடுத்தாங்க அவங்க. ஓகே. அண்ட் தேர்ட், இன்னைக்கு இந்த நடந்த இஷ்யூலயும் வந்து ஆதிரை வந்து வெளியில நடக்கிற விஷயத்த வச்சு அரோரா கிட்ட பேசிருக்காங்க. அரோரா வந்து சொல்லியிருக்காங்க, இது கமருதீன் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தப்பா இருக்கலாம், பட் அவரோட கோபம் வந்து நியாயமானது, கரெக்டானது. அவருக்கு பேச தெரியல, அதுதான் அவரோட நெகட்டிவ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம பெருசா பேசி எதுவும் பண்ண போறது இல்ல. அது விஜய் சேதுபதி அவரு ஸ்டேயும் வந்து அவர் சொல்லிட்டாரு, உங்ககிட்ட பேசுறது நீங்க புரிஞ்சிக்கல அப்படின்ற பாயிண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இது பண்ணிட்டாரு. பட் இப்போ கமருதீன் பேச தெரியலன்றது விஷயம் இங்க இல்ல, யாரோட கோவம் நியாயமானது, ஆதரை பண்ணது கரெக்டா அப்படின்றதுதான் பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது கமருதீன் பண்ணது 100%, கமருதீனோட கோவம் வந்து 100% கரெக்ட், ஆதரை பண்ணது தப்பு. அதை டைரக்டா கொஸ்டின் பண்ணாம விட்டதுதான் தப்புன்றது எங்க பாயிண்ட். விஜய் சேதுபதி இதை டைரக்டா கொஸ்டின் பண்ணிருக்கணும். அவர் ஏன் வந்து பூசி மொழி வந்து வெளியில நடக்கிற விஷயத்த பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா இது ஆதிரை கண்டினியூஸா பண்ணுவாங்க, அவங்க கேமே இதுதானோன்னு எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி, அதுதான் என்னோட தாட்டுமே. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் ஒப்பீனியன் வைக்கலன்னும் போது இதை ப்ரொலாங் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் இந்த கண்டென்ட்டை நம்ம மில்க் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்களான்றது கூட நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதுதான் அடுத்து வருவோம் டாபிக். பிக் பாஸ் அன்ஃபில்டர்டு பேசணுமா ப்ரோ? எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ மற்றவங்க பேசுறதெல்லாம் வெளியே இருக்க ரெஃபரன்ஸே இல்லாம இப்போ அவன்
கம்ருதீன் பேசுறதே வந்து அவன் இப்போ அந்த சுபிக்ஷாவை பேசுறதும் வெளியே இருக்க ரெஃபரன்ஸ். அவன் இன்னும் நிறைய கேள்வி கேட்டான்ல, ஏன் நீ வந்து அப்போ பிஏ இங்கிலீஷ் படிச்ச, நீ பிஏ தமிழ் படிச்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறான். இதெல்லாம் வெளியே இருக்க ரெஃபரன்ஸ் இல்லையா? அதே மாதிரி இமாத் ப்ரோ கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஓட்டு போட்டவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, இவனுக்கு இப்படி அடி வாங்குறதுக்கு இவன் டிசர்வ்டுன்ற மாதிரி தான் இந்த மீதி 50% ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது புரியல ப்ரோ, தெளிவா சொன்னாங்க ப்ரோ. அவன் இப்போ பிஏ இங்கிலீஷ் ஏன் படிச்சாங்க சுபிக்ஷா, பிஏ தமிழ் படிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டான். ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே கேட்டான் விஜய் பாரு கூட உட்காந்து பேசும்போது. இப்போ வந்து சுபிக்ஷா வந்து இப்போ இந்த வீக் வந்து இப்படி பேசுறான், நீ எங்கிருந்து வரேன்னு காட்டுது அப்படின்ற மாதிரி. சோ இதெல்லாம் வெளியே இருக்க இது தானே, இதெல்லாம் பேசலாமா அப்போ? ப்ரோ இல்ல இதுதான் நம்ம வந்து நான் வந்து சுபிக்ஷாவோட பிரச்சனையை பத்தி சொல்றேன். ஆனா நீங்க சொல்றீங்க என்னன்னா ஆதிரியோட பிரச்சனை தான் சொல்றீங்க. இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஆதரே அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் பேசுன மாதிரி இந்த பிஏ இங்கிலீஷ் இல்ல இந்த இடத்த பத்தி பேசுறதுமே வெளியில உள்ள இன்ஃபர்மேஷன் தானே, அதுவுமே தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கான ஆன்சர் இது அதை விட ஒஸ்டா பேசுற மாதிரி. ஆக்சுவலா ஆதிரா என்ன பேசியிருப்பாங்கன்னா, அந்த கவுச்சில் உட்காந்து ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடக்கும்னா, அரோரா வந்து இவன் வந்து என்ன லவ் பண்றானோன்ற மாதிரி தோணுது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அந்த கான்வர்சேஷன் போகும்ல, அப்போதான் வந்து ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க, இல்ல எனக்கு வெளியே இருக்கும்போதே தெரியும் அப்படின்ற மாதிரி. வெளியே வந்து இவன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்குதான் வந்து இவன் ஸ்டோரியும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த ஆதிரை ஒரு ஃபைட் மாதிரி போவோம்ல, அவங்கள பத்தி ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த கான்வர்சேஷன் வரும். ஓகேவா? அந்த கான்வர்சேஷன் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் நீ அவங்ககிட்ட பேசி பழகும் போதே நான் நினைச்சேன். அப்போ வந்து அரோரா தான் சொல்லுவாங்க, இவங்கிட்ட பேசினதே தப்பா போயிடுச்சு, தப்பா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது ஆதிரை சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஹலோ கேக்குதா? கேக்குது. அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நீங்க மேல ஏதாவது பின் பண்ணணும்னா கேட்டுட்டு பண்ணுங்க. நியூட்டன் அண்ட் சிவராம் மாஸ்டர் பீஸ்ட், ஏன்னா அது ஸ்பேஸ் பக் ஆகுது. ஓகே ப்ரோ. லைனா நிறைய பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா பக் ஆயிடும். அப்புறம் எல்லாரும் தூக்கி போடும் வெளியில. அதனால சொல்லிடுறேன். பாலாஜி சொல்லுங்க. பாலாஜி அவரு கேட்டதுக்கு. இல்ல நான் அவரு கம்ப்ளீட் பண்ணது தப்புதான். சுபிக்ஷா விஷயத்துல வந்து அவர் வந்து பேசின வார்த்தைகள் எல்லாமே தப்புதான். அவர் வந்து ஏன் வந்து அதை நான் சொல்றேன்ல, அவருக்கு சுத்தமா பேச தெரியல. அதுதான் அவரோட நெகட்டிவ். ஓகே, பட் அது அவரு கேமா வச்சு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் வேற, இப்படி பேசுறது வேற இல்ல ப்ரோ. அவர் பேசுற வார்த்தைகள் மொத்தமே அவர் வாய்ஸ்ல கண்டென்ட்டே இதுல தப்பு இல்ல. இருங்க அவர் ஃபுல்லா முடிச்சிட்டா அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க அந்த ஸ்கில் இல்லாதவங்க கிட்ட நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியாது அவங்களுக்கு. இப்ப விஜய் சேதுபதி ஏன் கடுப்பானாரு அவர்கிட்ட இன்னைக்கு எபிசோட்லயும் ரொம்ப கம்மியா தான் அவர்கிட்ட பேசினாரு. ஏன் கடுப்பாரு? அவர்கிட்ட அது ஜீரோ, அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லே இல்ல. அவர் என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறாரு அவரு. ஸோ அந்த அந்த இதுலதான் வந்து அவருக்கு வந்து பயங்கர செட்பேக்கு. ஆனா அதை ரீசனா வைக்க கூடாதுன்றது தான் பாயிண்ட். இப்ப அந்த ஸ்கில் இல்லைன்னா இவர் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பேசுவாரு அப்படின்ற பாயிண்ட் தான். அதுதான் அவருக்கு நெகட்டிவாகவும் போக போகுது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து இதை ஈஸியா டீல் பண்ணிருக்கலாம் இந்த விஷயத்த. இதுல ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயத்துல நான் அதுதான் சொன்னேன். இப்போ இந்த ஆதிரை விஷயத்துல அவர் நினைச்சிருந்தா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். இது நினைச்சிருந்தா ஆர்டிகுலேஷன் ஸ்கில் கரெக்டா இருந்ததுன்னா அவர் இதுல ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டார். இமால் சொன்னார்ல, அந்த பாயிண்ட் வேலிடு, 100% வேலிடு. ஏன்னா இது ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல அவர் விட்டாரு, அங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க வந்து சுபிக்ஷா விஷயத்துல அவர் பேசின பாயிண்ட்ஸ் கரெக்டா கேட்டா கண்டிப்பா தப்பு தான். விஜய் சேதுபதி வந்து சாட்டர்டே எபிசோட்ல என்ன பேசினாரு, இந்த சுபிக்ஷா கிட்ட பேசின டீடைல் எல்லாம் பேசினாரா நமக்கு எபிசோட்ல வந்துதா வரலையான்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த கேப்டன்சி டாஸ்க் பத்தி கிளாரிட்டி இது பண்ணார்ல, அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல தனியா அவர் பேசினாரா நமக்கு எபிசோட்ல கட் பண்ணி விட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பட்
சுபிக்ஷா கிட்ட பேசின விஷயத்தை ஒட்டி தான் அது பேசியிருக்காரு. ஒருவேளை அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா யாராவது போனவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லலாம். பட் அவர் பேசின விஷயம் தப்பு. சுபிக்ஷா கிட்ட பேசின விஷயம் தப்பு தான். அது பிரைமரியா அவருக்கு ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இல்லாதனால தான் இந்த இஷ்யூ வருது அவருக்கு. ஆக்சுவலா அந்த அந்த இஷ்யூ ரைஸ் ஆனதே அந்த முதுகுல குத்தி கேம் ஆடுறாங்க அப்படின்றது தானே. அந்த அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரைய வந்து சொல்றாப்ல. அது சொல்லி இவர் வந்து வேற ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இல்ல இது இது எப்படின்னு கேட்கும்போது, அதையே வந்து வேற மாதிரி மாத்தி சொல்லியிருந்தாருன்னா அது வேலிட் பாயிண்டா வந்திருக்கும். இந்நேரத்துக்கு அவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட டிஃபரன்ஸ் தான். ஆக்சுவலா வந்து கமருதீன் எங்க மாற்றாருன்னா அவருக்கு அவரோட ஸ்கில் இல்லாத ஒரு நெகட்டிவான விஷயத்துல மாற்றாரு. ஆனா ஆதிரை வந்து இது எங்க தப்பாகுன்னா அவங்களோட கேமா இதை வச்சிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். இல்ல ப்ரோ, நீங்க ஸ்கில் மட்டும் சொல்றீங்க, அது தப்பு ப்ரோ. அவன் மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்குன்றேன். தகுதி இல்லையான்னு கேக்குறது, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறது, இப்படியே வந்து வார்த்தை விட்டுட்டே போனா அது வந்து அவன் மைண்ட் செட்டை தான் காட்டுது. ஸ்கில் இருக்குன்றது வந்து அது செகண்டரி, அது வந்து ஸ்கோர் பண்றதுக்கானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவன் நெகட்டிவா போறதுக்கே வந்து அவன் மைண்ட் செட்டே வந்து இட்ஸ் நெகட்டிவ். எல்லாரையும் இவங்க வந்து இப்படிதான் இருக்கணும், மீனவர்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் படிக்கக்கூடாதுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் நீ எங்கிருந்து வந்திருக்கன்னு காட்டுது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இட் ஷோஸ் இஸ் மைண்ட் செட், அவ்வளவுதான். அதுக்கும் ஸ்கில்லுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லையே. எனக்கு அவன் பேச தெரியாத பேசுற மாதிரிதான் எனக்கு எல்லா இடத்துலயுமே ஃபீல் ஆகுது. அவன் வந்து பேச தெரியாதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சாதான் நீங்க பேச தெரியும். அங்கேயே அவன் அடிபட்டு போயிடுறான். அவனுக்கு யோசிக்கிறதுக்கான ஸ்கில் இருந்தா தானே நீங்க வந்து யோசிச்சதை பேச முடியும். இது பேச முடியலன்றது ஒரு பாயிண்ட், ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இல்லைன்றது. பட் நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சா தானே அதை பேச முடியும். அது அந்த யோசிக்கிற இதுவுமே கம்மியா இருக்கும்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அவனை சுத்தி என்ன நடக்குதுன்றத அவன் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறான், அவன் என்ன பேசுறான்றது ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு தோணுது. இல்ல அவருக்கு ஆக்சுவலா அந்த சரியா இது ரொம்ப ப்ரொலாங் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம் கமருதீன் பத்தி. அடுத்த டாபிக் வரும். அடுத்து வந்து இந்த எலி மேட்ரு எப்படி இருந்துச்சு அதை பத்தி யாராவது சொல்லுங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சா? ஏன்னா 2 வாட்டி அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் தெளிவா பேசாத மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் ஆடிபிளா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒரு அவசரப்பட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் பேசி மியூட் பண்ண பிறகு அடுத்து ரசியா 2 பேரும் ஒரே டைம். சரி சொல்லுங்க ரசிகன். ஐயா அது டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு டிவில பார்த்தவங்களுக்கு இருந்துச்சுங்க ஐயா. அங்க நேர்ல உட்காந்து பார்த்தவங்களாம் மண்டவலி வந்துருச்சான். அவ்வளவு நேரம் போயிருக்காது. ஆனா அவர் நல்லா இருக்குன்னு சொன்னது சர்காஸ்டிக்கா சொன்னாரா இல்ல நிஜமாவே நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாரா? நல்லா இருக்கு இல்ல ப்ரோ, அது மார்னிங் டாஸ்க்ல பண்ணிருப்பாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலா நல்லா இருந்திருக்கும் அந்த ஏர்லி மார்னிங் டாஸ்க்ல பண்ணும்போது. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பண்ணதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம பண்ணது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு கிரிஞ்சா தாங்க பட்டுச்சு. ரியலி என்னால பார்க்க முடியல, ஸ்கிப் பண்ணிட்டேன் நானு. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் மொத்தமா. அது எப்படிங்க லைவ்ல பாக்கும்போது ஸ்கிப் பண்ணீங்க? அந்த அந்த மந்திரத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களா? இல்லங்க அது நான் வந்து பாதியில இருந்து 1/2 hour கழிச்சு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ அதனால ஸ்கிப் பண்ணேன் நானு. நானும் அப்படிதான் பண்ணுவேன். நாமளும் அதே மாதிரி தான் பார்க்கணும். இமாத் ப்ரோ அப்படிதான் பண்றது. என்ன நடுல ஆட்ஸ்லாம் வருதுல, அந்த ஆட்ஸ்லாம் இந்த மாதிரி டபுள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அது டிவில பாக்குறவங்க பண்ண முடியாதுல்ல, ஹாட்ஸ்டார்ல நம்ம ஹாட்ஸ்டார்ல தான பாக்குறோம். பட் மார்னிங் டாஸ்க் பண்றப்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் அப்படி சொல்ல ரொம்ப லாக் அடிச்சிருச்சு. மாஸ்டர் பெஸ்ட் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு சொல்லுங்க. இல்ல நான் டிவில பார்த்தேன், ஓரளவுக்கு ஓகே தான். கிரிஞ்சா தான் இருந்துச்சு ஒரு லைட்டா, பட் ஒரு அளவுக்கு பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் இந்த இன்னொரு வந்து இந்த வினோத் அண்ட் வாட்டர்மெலன் காம்போ
அவர் அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது வந்து அதை சொல்லியிருக்க வேணாமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ அது ஒரு நேச்சுரலா அதுவா வந்த ஒரு விஷயத்தை இப்போ ஆர்டிபிஷியலா இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம நாடு தாங்குமான்னு தெரியல. இல்ல அவங்களுக்கே தெரியலையே அது எந்த கட்டம் தெரியலையே. முடிஞ்சோடனே என்ன கேட்டா தெரியுமா, நம்ம தினமும் தான் சண்டை போட்டுருக்கோம், எந்த விஷயத்த சொல்றான்னு தெரியலையே அப்படின்னாரு. பாத்தீங்களா? இல்ல அதுக்கப்புறம் சொல்றாரு ஆக்சுவலி விஜய் சேதுபதி வந்துட்டு ட்விட்டர்ல ஃபேமஸ் ஆச்சுன்னு சொன்னாரா, எந்த சோஷியல் மீடியா சொன்னாரு? அது வந்து இல்ல இல்ல வீடியோ ஃபேமஸ்ன்னு சொல்றாரு. ரீல்ஸ்னு சொன்னாரு. ரீல்ஸ் தான் சொன்னாரு. ஆக்சுவலா எது கம்பேர் பண்ணாரு தெரியுமா? வேற ஒரு சீசன்ல அந்த நம்ம நான் கூட அன்னைக்கு ஒண்ணு மேல பின் பண்ணியிருந்தேன். அந்த மலையாளமா அது மலையாளமா தெலுங்கான்னு தெரியல. அந்த ஒரு பையனும் பொண்ணும் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது அந்த வீடியோ தான் அவர் மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அது அது ரெண்டுமே கம்பாரிசன் வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதுதான் சொல்றாரு. இப்ப திரும்பி இவங்க அத நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன். நான் சொல்லிட்டேன் கொஞ்சம். ஆக்சுவலா அவங்க யாருமே அண்டர்ஸ்டாண்டே பண்ணல ப்ரோ. இப்ப நம்ம விஜய் சேதுபதி நிறைய அட்ரஸ் பண்றாரு பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. சேம் தான் திவாகர் பாத்தீங்கன்னா தெரியும், இது வினோத கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும். அவரும் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, இப்போ நம்ம இப்படி 2 பேர் பண்றது நல்லா போகுது போல அப்படின்றது. அவங்க ஜஸ்ட் கேட்டுக்கிறாங்க, ஆனா எப்பயும் போலதான் இருக்கிறாங்க, அந்த எந்த சேஞ்சுமே இல்லை. ஒரு வீக்கெண்ட் ரோஸ்ட் வந்துச்சு என்ன ஆகுனா, நம்ம இந்த தப்பு தான் பண்ணியிருக்கோம், அடுத்த மாதிரி இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கண்டஸ்டாக தான் மாறுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் வீக்லயும் எவனும் மாறல, இந்த வீக்லயும் எவனும் மாறல. இப்போ கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, துஷாரும் அரோராவும் தான் ஏதோ ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, இவன் இன்னும் திருந்தல மாமான்ற மாதிரியே தான் போட்டுட்டு இருக்காங்க. சேம் திவாகர் வந்து வினோத் மேல சம காண்டாகிறாரு, அது இன்னும் நல்லா தெரியுது. அந்த பேக் ஸ்டாப் யார் யார் பண்றாங்கன்னு கேட்டா கூட வினோத் வந்து திவாகர் வந்து வினோத்தை வந்து ஒரு மாதிரி எனக்கு நல்லது பண்ணல கெட்டது பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. அவங்களுக்குள்ள எப்ப உண்மையான சண்டை வர போகுதுன்னு தெரியல எனக்கு. வினோத் அந்த திவாகரா? இன்னொன்னு அந்த துஷார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் தெரிஞ்சேதான் அவன் ஒரு கண்டென்ட் பண்றான்ற மாதிரி எனக்கு தோணுது. அரோரா கூட சரி அப்படிலாம் இல்ல ப்ரோ, அவனுக்கு இன்னுமே எதுவுமே தெரியல. 2 நாள் போட்டு அடிச்சுமா தெரியலன்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. எனக்கு துஷார் வந்து நாளைக்கு கமருதீனோட அடுத்த வருஷன் துஷார், அவ்வளவுதான். ஓகே, அப்ப அடுத்த பாயாசம் துஷாருக்குன்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கு போட்ட பாயாசம் இப்பவே உழுந்துருக்கணுங்க. ஜஸ்ட் மிஸ். துஷாருக்கு வந்துட்டு இவ்வளவு டைரக்டா சொன்னாலே அவருக்கு புரியாது, விஜய் சேதுபதி இன்டைரக்டா சொல்றாரு, அப்பவும் புரியாதுல்ல அவருக்கு. ஏன்னா அவன் அந்த அவர் சொன்ன விஷயம் ஒண்ணு வந்து கரெக்ட் தான். அவன் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து, சரி இவன் வந்து கொஞ்சம் பிரெயினியா இருக்கான், அந்த அந்த கண்ணுல கட்டுற இதெல்லாம் சூஸ் பண்ணான் இல்லையா கேப்டன்சில. மத்தவங்க 2 பேருமாவது ரேண்டமா சூஸ் பண்ணாங்க, இவன் வந்து அதை கொஞ்சம் கரெக்டா சூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சரி இவன் பிரெயினி அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆனா இன்னைக்கு அது அப்படியே கான்ட்ரடிக்டா